சுவாமி சாமியார் இவ்வளவு பேச்சு பேசுறாரு, நீ சும்மா இருந்தே என்னடா அர்த்தம்? அவருக்கு ஏத்த ஜோடி நீதே, அதை ஒண்ணு அனுப்பிச்சு விட்டு நான் உள்ள போறேன். அவர் என்கிட்ட பேச மாட்டாரு. சாமி நல்ல சாமிமா. பேச மாட்டாரா? அவர் பேசல, நீ என்ன பண்ணுவ? எமது குரல் வளத்தோடு இங்க ஒரு பெண்மணி நடமாடுவதா கண்டேன். இந்த பெண்மணி தான் சுவாமி. ஒரு பச்சை மண்ண, ஒரு பால்வடிய முகத்தை ஒரு கஷ்டப்படுத்தி நான் கேக்குறேன், கஷ்டப்படுத்தி நான் பேசுறேன்னு சொல்றியே, நீ கஷ்டப்பட்டாலும் என்ன ஒண்ணு நினைக்கிறீங்க? முத இல்ல கோபுர மருந்து குடிக்கிறதா நினைக்கிறீங்க? அப்ப என்ன அவன மானங்கட்ட வென்றீங்களா? அப்ப நீ சொல்ற பார்த்தா கேவலப்பட்டவன நீங்க சோத்துக்கு நான் நக்கி எடுத்துறேன்னு நினைக்கிறீங்களா? இன்ன வரைக்கும் தூக்கு போடுறதுக்கு அவன் சோத்துக்கு போற பிய திங்கன்னு சொல்றீங்களா? அப்ப தூக்க தொங்க கூடிய அளவுக்கு இருக்கு. அப்ப தொங்க சொல்றீங்க. வைராக்கியம் ரொம்ப பெருசு. உயிரை விடுவேன், மானத்துக்கு உயிரை விடுவேன். சாயன மானங்கட்ட ஈத்தறன்னு நினைச்சீங்களா அவன? நீ என்ன பேசுற? அவன் சோத்தத நாடகத்துல உயிர் மூச்ச வந்துக்கிட்டு அவன பேசாதீங்க. பேசாதீங்க நீங்க சொன்னல. நாளைக்கு அவன் சோத்துக்கு அவன் சோத்துக்கு என்ன முக்கு ரோட்ல அண்டியா போய் அப்ப அந்த பேசுற பார்த்தா நீ செஞ்ச மாதிரி சொல்லி தரற. அவன் முக்கு ரோட்டுக்கு போனியா? எவனோ ஒருத்தர் போறதுக்கு நான் இல்லையா? ஒண்ணுமில்ல, உன்னை செய்ய சொல்ல பாப்பா. அப்ப என்னடா பிரச்சனை? நான் என்னடா நான் தூக்கு போட்டு தொங்கு வென்றியா? நான் செத்து போட்டு நீ போய் அமுக்கலாம் மாட்டே. கிணத்துக்குள்ள தண்ணி இருக்குன்னா தூக்க போட்டு இப்படி இழுத்தோம்னா தான் உள்ள. நான் உங்களை கேக்குறேன், ஏன் இந்த பிள்ளைக்கு ஏத்த மாப்பிள நான் இல்லையா? சத்தியமா சொல்றேன், இந்த பிள்ளைக்கு ஏத்த ஒரே மாப்பிள நீ மட்டும்தான். ஆனா என்ன விஷயம் நீ கவனிச்சு பார்க்கணும். என்ன என்கிட்ட என்ன குறை கட்டிய? அம்மா பாவா ஒண்ணு பேசிக்கலாமா? பேசுங்க. உனக்கு தெரியும், இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உனக்கு இந்த பிள்ளைக்கு பொறுத்து இருக்காது இல்லைன்னு சொல்ல. ஒரு பொருளோட மதிப்பு தெரிஞ்சாட்ட இருந்துச்சுன்னா அது மதிப்பா, மதிப்பு தெரியாதல்ட்ட இருந்தோம்னா அது பிரயோசனமா? எந்த பொருளா இருந்தாலும் அதை பயன்படுத்த தெரிஞ்ச, இப்ப கேமராவே இருக்கு, ஆமா, அத ஆபரேட் பண்ற தெரியறட்ட இருந்தா எனக்கு என்ன தெரியும்? அப்ப தெரியாதட்ட இருந்தா பிரயோசனம் இல்ல. பிரயோசனம் ஒரு ஆல் ரவுண்ட் வாசிக்க தெரிஞ்சவட்ட இருந்தா பிரயோசனமா, தெரியாதட்ட கொடுத்தோம்னா ஆல் ரவுண்ட் வாசிக்க தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்தாதான் அப்படி பிரயோசனம். வாசிக்க தெரியாதவங்கள்ட்ட கொடுத்தா தடவிக்கிட்டு. ஒரு மிருதங்க வாசிக்க தெரிஞ்சாட்ட கொடுத்தோம்னா பிரயோசனமா, வாசிக்க தெரிஞ்ச ஜெயராஜ் கிட்ட கொடுத்தாதான். தாளம் போடக்கூடியவட்ட தெரிஞ்சாட்ட கொடுத்தோம்னா பிரயோசனமா, தெரியாட்ட கொடுத்தோம்னா தெரிஞ்சாட்ட கொடுத்தாங்க பிரச்சனை. அப்ப நீங்க சொல்லக்கூடிய கருத்து என்னவா இருக்கு? எந்த பொருளா இருந்தாலும் பயன்படுத்த தெரிஞ்சவங்க கொடுக்கணும். அப்ப பயன்படுத்த தெரியாத கொடுத்தோம்னா பிரயோசனம் இல்லைன்றீங்க. ஒத்த ரூபாய்க்கு பிரயோசனம் இல்ல. இது உங்க ஆளு தானே? ஆளேதான். ஒத்த ரூபாய்க்கு பிரயோசனம் இல்ல. ஏன் என்னைய பார்த்து பிரயோசனம் இல்லாத மாதிரி இருக்கா உனக்கு? அப்ப நான் ஒதுக்க ஆக மாட்டேனா? அதானே. நீங்க அப்படி தவறா எடுத்துக்காதீங்க. இதுக்கு நேரா செருப்புட்டி அடிச்சிருக்கலாம். தப்பு, நீ செருப்பு போட்டு வலின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு முழு தேங்காயை போய் நாய்ட்ட கொடுத்தோம்னா அது என்ன நினைக்கிறீங்க? உருட்டிக்கிட்டு கிடக்கும். நீ போயா முதல்ல. அத கூட பண்ண மாட்டேன். கேவலப்பட்டுட்டே இருக்க. தப்பா பேசாதீங்க. தங்கச்சி, டேய் வரவேற்பு கொடுக்கலடா அண்ணா. அந்த பிரம்மச்சாரி நில்லுங்க, பெருமச்சேரியை போடுறோம். கதை பாட பண்ணுமா இல்லையா? எப்ப எடி சக்குபால பிரம்மச்சாரி இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு படிக்கவில்லை. வாங்க ஞான போ தப்பு இல்ல. அப்படி ஒரு பெருமைக்கு மத்தியிலே பாலு விளையாண்டு என் ஆசீர்வாதம் அத்தனை மணி சார். அடுத்த ஆளு கூப்பிடு வர சொல்லு. தங்கச்சி வள்ளி நாயகி வாடா, ஓடியாடா வாடா, சாமியார் வந்திருக்காரு வாடா. போதும்டா. Let's
காரணம் என்ன? மங்களகரமாக நீ வாழ வேண்டும் தங்கை. சுத்தி விட்டு புடிச்சாரு. அப்படியா? ஆமா. நேத்து அப்படியே நிக்கிறா எனக்கு என்னன்னு. சரி இருக்கட்டும். பாவம் அரசியா. கடைசியா என்ன காரணம் என்ன? சாமி வந்திருக்கு. யாருக்கு? இவளுக்கு இந்த சம்பத்துல வராது. ஏய் காப்பு கட்ட போறாடா அடுத்த நாள். தீச்சட்டிக்குடா 21 சட்டியா. சாமியவே கற்பழிக்க தெரிஞ்சிருக்கா? சரி அழைத்து வர சுவாமிக்கு வர. வாருங்கள் சுவாமி. சாமி லொல்லா. இசை காணும் இசைப்பவரே சுவாமி. சுவாமி தாங்கள் மனது புண்படும்படி எதையாவது உரையாடி இருந்தாலும் எங்களை மன்னிக்கணும் சுவாமி. ஒண்ணுமடி சத்தியமா சொல்றேன். தவறா நினைக்காதீங்க. சத்தியமா சொல்றேங்க. இந்த பிள்ளையோட பரவத்தை பார்த்து நான் வெச்சி விட்டேன். இப்படி விட்டு தவறா நினைக்காத சாமி. மாடு செனைக்கு அலையுது. அது பாத்தீங்களா? அந்த கை அசைவ பத்தியலா? மாடு செனைக்கு தெரியுது. இது அப்படி தெரிஞ்சா அலையதே போறது. சும்மா இருந்தா காலையிலே நெடுமரத்து கூட்டி வந்தா ஏகப்பட்ட ஜல்லிக்கட்டு மாடு இருக்கு. என்னமா வேணும்? ஏன் சாமி உங்களுக்கு எச்சி ஊறுதா? வாத்தா நீ வேற பேசிக்கிட்டு இருக்க. அவனுடைய ஆசீர்வாதம் அத்தனையும் உண்டு. உனக்கு ஏத்த எல்லா பிரச்சனையும் எனக்கு எப்படி வரும்னு அவனோட சரி வரும். வாழ்க வல்லாட்டு பெருமை உண்டாகட்டும். போயிட்டு வாத்தா நீ வேற. நீ ஏன் புருஷன் சம்பந்தமே நான் போயிட்டு இருக்க? நீ ஏன் புருஷன் என்ன மறந்துறாத? வாத்தா நீ என்ன கொண்டு வர போற? பத்தே ஒரு சாமியார் நாட ஆரம்பிச்சிருக்காரு. மறுபடியும் ஒரு ஆரம்பிக்கிற மாதிரி வந்துற. பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. இது எனக்கு போட்ட ஜோடி ஏன் சாமியார்கிட்டே போதுண்டு. நான் மத்தால போல இடைஞ்சல் பண்ண மாட்டேன். அந்த நேரம் பண்றது பாவத்தை போய் குறிக்கும். நீ யார்கிட்ட வேணா போ, காசோட வா. நேத்து வந்த சாமியெல்லாம் எப்படி பிடிச்சாரு தெரியுமா? பிடிச்ச மாதிரி பிடிச்சோம்னா பஞ்சாயத்துல பிடிச்சிட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு அப்படியே ஒழுக்கமா போயிட்டு வரவா. உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். பாட்டு பாடிட்டே போனா நல்லா இருக்கும். உங்க ஆசீர்வாதம் இருந்தா போதும். எப்பயுமே உண்டு. ஏலிசை கானம்